பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ITV செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% ஒதுக்கீட்டுக்கு அனுமதி அளிக்காத கவர்னர் கிரண்பேடிக்கு கண்டனம். மாணவர் காங்கிரசார் தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடக்கம். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் மினி லாரி சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தேதி அன்று நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழாவிற்கு முந்தைய சனிக்கிழமை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஆன்லைன் மூலம் பதிவு செய்தவர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கும் முறை சனிக்கிழமை முதல் அமல். புதுச்சேரி அருகே முருகர் கோவிலில் உள்ள வெண்கல சிலை மற்றும் வேலை திருடிய 2 போலீசாரால் கைது. சிலை பறிமுதல். மழைநீர் தேங்கியுள்ள ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகள். நேரில் சென்று பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் முதலமைச்சர் நாராயணசாமி. கண்டமங்கலம் பகுதியில் காலை கடனை முடிக்க சென்ற வாலிபர் நீரில் மூழ்கி பலி. உறவினர்களிடையே பெருத்த சோகம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உள் ஒதுக்கீட்டை வழங்க அனுமதி அளிக்காத கவர்னர் கிரண்பேடிக்கு கண்டனம் தெரிவித்து மாணவர் காங்கிரசார் அண்ணா சிலை அருகே தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க முதலமைச்சர் நாராயணசாமி அனுப்பிய கோப்புகளை கிடப்பில் போட்டு அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை பறிக்க துடிக்கும் கவர்னர் கிரண்பேடியை கண்டித்தும் உடனடியாக 10% உள் ஒதுக்கீடு வழங்க கோரியும் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் கல்யாண சுந்தரம் தலைமையில் ஏராளமான மாணவர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மாணவர்கள் அண்ணா சிலை அருகே தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அப்போது அவர்கள் கவர்னர் கிரண்பேடியை கண்டித்து பதாகைகளை கையில் ஏந்தி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். வேளாண் சட்டத்திற்கு எதிராக டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் மினி லாரி ஓட்டுநர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 24 நாட்களாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பல்வேறு தரப்பினர் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரியும் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே 60க்கும் மேற்பட்ட மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் திருநள்ளாறில் பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் 27ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறுவதை முன்னிட்டு முந்தைய சனிக்கிழமை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மேலும் ஆன்லைன் பதிவு பெற்றவர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கும் நடைமுறை சனிக்கிழமை முதல் அமலுக்கு வந்தது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழா இந்த வருடம் வருகிற 27ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் காலை 5:22 மணிக்கு சனீஸ்வர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்ட சனீஸ்வர பகவானை தரிசிக்க சனிக்கிழமை தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழாவின் போது நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் வருகிற 27ஆம் தேதி நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சி விழாவின் போது கொரோனா தொற்று காரணமாக அதிக அளவு பக்தர்களை தவிர்க்கும் வகையில் ஆன்லைனில் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற நடைமுறை
சனிக்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளது. சனிப்பெயர்ச்சிக்கு முன்னால் வரும் சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமை என்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாறு கோயிலுக்கு வந்திருந்தனர். சாமி தரிசனத்திற்காக கோவிலுக்குள் செல்லும் பக்தர்கள் உடல் வெப்ப பரிசோதனை, கிருமி நாசினி கொண்டு கை கழுவுதல் மற்றும் முகக்கவசம் அணிந்திருத்தல் இதனை உறுதி செய்த பின்னரே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். கோவிலுக்குள் செல்லும் பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் சாமி தரிசனம் செய்வதை காவல்துறையினர் உறுதி செய்தனர். மேலும் கோவிலில் நடைபெறும் விசேஷ பூஜைகள் மற்றும் சிறப்பு அர்ச்சனைகளில் பக்தர்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே முருகர் கோவிலில் இருந்த வெண்கல சிலை மற்றும் வேலை திருடிய இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து வெண்கல சிலையை பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அரியூர் பகுதியில் முருகன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜனார்த்தனன் குருக்களாக உள்ளார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை கோவில் பூஜைகளை முடித்துவிட்டு கோவிலை போட்டுவிட்டு ஜனார்த்தனன் சென்றுள்ளார். சிறிது நேரத்திற்கு பிறகு கோவிலுக்கு வந்து பார்த்தபோது கோவில் திறக்கப்பட்டு அங்கிருந்த வெண்கலத்தாலான முருகர் உற்சவர் சிலை திருடு போயிருந்தது தெரியவந்தது. இது குறித்து கோவில் குருக்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜா மற்றும் முருகன் சிலையை திருடியது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அதே பகுதியில் உள்ள ஏரியில் சிலையை புதைத்து வைத்ததை ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து சிலை மற்றும் முருகரின் வேல் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். மழைநீர் தேங்கியுள்ள ரெயின்போ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் நாராயணசாமி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், வெங்கடா நகர், ஜீவா காலனி, கிருஷ்ணா நகர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் மழைக்காலங்களில் அடிக்கடி மழைநீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் நாராயணசாமி மழைநீரால் தேங்கியுள்ள பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். மேலும் அங்கிருந்த பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்து விரைவாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அவருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக புதுச்சேரியில் காங்கிரசார் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் நாராயணசாமி போராட்டத்தின் நிறைவாக வேளாண் சட்ட நகலை கிழித்தெறிந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியம், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், விழுப்புரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். இந்த உண்ணாவிரதமானது வெள்ளிக்கிழமை மாலை நிறைவு பெறும் வேளையில் முதலமைச்சர் நாராயணசாமி நிறைவுரையாற்றினார். அப்போது அவர் வேளாண் சட்டங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பேசியதை தொடர்ந்து திடீரென ஆவேசமடைந்த அவர் வேளாண் சட்ட நகலை கிழித்தெறிந்தார். தொடர்ந்து முதலமைச்சர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அனைவரும் குளிர்பானம் அருந்தி உண்ணாவிரதத்தை நிறைவு செய்தனர். பேருந்துகளை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி போக்குவரத்து கழக ஊழியர்கள் போக்குவரத்து பணிமனை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கம் சார்பில் விரைவு பேருந்துகளை தனியாரிடம் ஒப்படைப்பதை கண்டித்து போக்குவரத்து பணிமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
கவர்னர் கிரண்பேடியின் உத்தரவை தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தீவிர வாகன சோதனை நடத்தினர். கவர்னர் கிரண்பேடியின் உத்தரவை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போக்குவரத்து போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் ஆய்வாளர் ஜெயராமன் தலைமையில் தீவிர வாகன சோதனை நடத்தினர். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற இந்த வாகன சோதனையில் முகக்கவசம் அணியாதவர்கள் மற்றும் உரிய ஆவணங்களின்றி வந்தவர்கள் அனைவரையும் நிறுத்தி அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த வாகன சோதனை கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வரை தொடரும் என போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 45 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 37,715 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 45 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 20 நபர்களுக்கும், காரைக்காலில் 7 நபர்களுக்கும், மாஹேவில் 18 நபர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 339 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 36,752 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 624 உயர்ந்துள்ளது. மேலும் தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 37,715 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனாவிற்கு தடுப்பூசி வழங்குவதற்காக நடத்தப்பட்ட பயிற்சி முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் அனைவருக்கும் கொரோனாவிற்கான தடுப்பூசி போடப்பட உள்ளது. இதற்கான பயிற்சி முகாம் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் நடைபெற்றது. முகாமினை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் வாசுதேவன் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அவரை தொடர்ந்து உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ரவி கொரோனா தடுப்பூசி முகாமிற்கான கட்டமைப்பு மற்றும் திடக்கழிவு மேலாண்மை குறித்தும் அதில் சுகாதாரத்துறை ஊழியர்களின் பங்கு குறித்தும் எடுத்துரைத்தார். அவரை தொடர்ந்து தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாஸ்கரன் கொரோனா தடுப்பூசி பற்றியும், தடுப்பூசி வழங்குவதில் பாதுகாப்பான வழிமுறைகள் பற்றியும், தடுப்பூசி பின்பு ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் பற்றியும் விளக்கமாக எடுத்துரைத்தார். நிறைவாக செவிலிய கண்காணிப்பாளர் திருமதி விஜயலட்சுமி கொரோனா தடுப்பூசி முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார். செய்திகளில் இனி வருவது: கண்டமங்கலம் பகுதியில் காலை கடனை முடிக்க சென்ற வாலிபர் நீரில் மூழ்கி பலி. உறவினர்களிடையே பெருத்த சோகம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அருகே கண்டமங்கலம் பகுதியில் காலை கடனை தீர்க்க சென்ற வாலிபர் ஒருவர் தண்ணீரில் மூழ்கி பலியான சம்பவம் அவரது உறவினர்கள் மத்தியில் பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்டமங்கலம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட தொட்டி வீராடம் காலனியை சேர்ந்த கண்ணையன் மகன் திருத்தணிவேல் சனிக்கிழமை காலை சுமார் 6 மணி அளவில் காலை கடனை முடித்துவிட்டு மலைக்காட்டு தண்ணீருக்கு சென்றுள்ளார். அப்போது அவர் திடீரென தவறி விழுந்து நீரில் மூழ்கினார். நீண்ட நேரம் அவர் வெளியே வராததால் அவரது குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அப்பகுதியில் சென்று பார்த்தனர். தண்ணீரில் திருத்தணிவேல் உடல் பிணமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் திருத்தணியின் உடலை கரைக்கு தூக்கி வந்தனர். தண்ணீரில் மூழ்கி வாலிபர் உயிரிழந்ததை அறிந்த அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்தனர். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் வில்லியனூர் கிளையில் புதிய ஏடிஎம் சேவையை அமைச்சர் கந்தசாமி மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கி சார்பில் வில்லியனூர் கிளையில் புதிய ஏடிஎம் இயந்திர சேவை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கந்தசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய ஏடிஎம் சேவையை திறந்து வைத்தனர்.
தொடர்ந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு செயலர் வல்லவன், மேலாண் இயக்குநர் கருணாகரன், பொது மேலாளர் செந்தமிழ் செல்வன், வங்கி மேலாளர்கள் மற்றும் வங்கி ஊழியர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பூக்கடை ரமேஷ், பொதுமக்கள், வியாபாரிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் கிளை மேலாளர் குணசேகரன் நிறைவாக நன்றி கூறினார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் வார்டு பகுதியில் மழை நிவாரணமாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பொதுமக்களுக்கு தனது சொந்த செலவில் அரிசி, சர்க்கரை மற்றும் பருப்பினை வழங்கினார். காமராஜர் நகர் தொகுதி சாரம் வார்டு பகுதியில் மழை நிவாரணமாக அப்பகுதியில் வசிக்கும் குடும்பங்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தனது சொந்த செலவில் மழை நிவாரணமாக 5 கிலோ அரிசி, 3 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பருப்பு ஆகியவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சாரம் ரவி, ஸ்கைசாட் ராஜசேகர், ரவி சரவணன், முருகன், சுகுமாரன், சாமிநாதன், கோபி, சுமதி, ரேணுகா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் பகுதியில் NSS மாணவர்கள் சார்பில் வீதிகளில் குப்பைகளை கொட்டுதல், திறந்த வழி கழிப்பிடம் இல்லா புதுச்சேரி உருவாக்க வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி அரசு கொறடா அனந்தராமன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி NCC மாணவர்கள் சார்பில் வீதிகளில் குப்பை கொட்டுதல் மற்றும் திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லா புதுச்சேரியை உருவாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா அனந்தராமன் தலைமை தாங்கி பேரணியை துவக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் அர்ஜுனன், NCC அதிகாரி பிரகாஷ் உள்ளிட்ட 30 பேர் கொண்ட NCC மாணவர்கள் இப்பேரணியில் பங்கேற்றனர். இம்மாணவர்கள் தவளக்குப்பத்திலிருந்து பூரணாங்குப்பம் வரை உள்ள கிராமங்களில் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். JCI பாண்டிச்சேரி ராயல் மற்றும் வில்லியனூர் வாஞ்சிநாதன் இளம் தொண்டர் மன்றம் சார்பில் சுல்தான்பேட்டை காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. JCI பாண்டிச்சேரி ராயல் மற்றும் வில்லியனூர் வாஞ்சிநாதன் இளம் தொண்டர் மன்றம் சார்பில் சுல்தான்பேட்டை காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் சந்திரா தலைமை தாங்கினார். வாஞ்சிநாதன் இளைஞர் மன்றத்தின் தலைவர் வாஞ்சி முருகன் மற்றும் JCI பாண்டிச்சேரி ராயல் கிளை இயக்க தலைவர் JCI பாவேந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக பக்ருதீன், சுல்தான்பேட்டை முகமதியர் பள்ளிவாசல் துணைத் தலைவர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் வாஞ்சிநாதன் இளைஞர் மன்றத்தின் நிறுவனர் ராமன், JCI பாண்டிச்சேரி ராயல் கிளை இயக்கத்தின் சாசன தலைவர் JC ஐயனார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பள்ளி கல்விக்குழு மேலாண்மை குழு உறுப்பினர் பஷீர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிறைவாக ஆசிரியர் கார்த்திகேயன் நன்றி கூறினார். அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டை 5 லட்சம் ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு செய்யும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான அனந்தராமன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டை மறுசீரமைப்பு செய்யும் பணி நடைபெற்றது. 5 லட்சம் ரூபாய் செலவிலான இந்த பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான அனந்தராமன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சவுந்தரராஜன், கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் ரகுராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக பாஜகவினர் முதல் தேர்தல் பரப்புரையை தொடங்கினர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த 54 வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத ஆளும் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் காங்கிரஸ் இல்லாத பாஜக ஆட்சி அமைய பாஜகவினர் தீவிர தேர்தல் பரப்புரையை தொடங்கினர். தேங்காய் திட்டு பகுதியில் தொடங்கிய தேர்தல் பரப்புரையை பாஜக மாநில பொதுச் செயலாளர் செல்வம் தொடங்கி வைத்தார். இந்த தேர்தல் பரப்புரையின் போது அரசின் செயல்பாடுகளையும் செயல்படாத தன்மையையும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி மாநிலம் முழுவதும் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள பாஜகவினர் திட்டமிட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக இந்த பரப்புரை நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உப்பளம் பகுதியில் உள்ள பொன்னியம்மன் ஆலயத்தில் தர்மசாஸ்தா சேவா சபை சார்பில் 7ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி ஐயப்ப சுவாமிக்கு நடைபெற்ற நெய்யபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரோடியர்பேட் பகுதியில் பொன்னியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு 7ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி நெய்யபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொன்னியம்மன் ஆலய தலைவர் மார்டின் பாபு, தர்மசாஸ்தா நிர்வாக குழு தலைவர் தங்கராசு, குருசாமி கருணாமூர்த்தி, செயலாளர்கள் மோகன், ரவிச்சந்திரன், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலாம் சேவை மையம் சார்பில் முதலியார்பேட்டை தொகுதி மக்களுக்கு 2021ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் வழங்கப்பட்டது. கலாம் சேவை மையம் சார்பில் 2021ஆம் ஆண்டு தினசரி கேலண்டர் முதலியார்பேட்டை தொகுதி மக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பம் சித்தர் ஆலயத்தில் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்னர் கலாம் சேவை மையத்தின் நிறுவனரும் வழக்கறிஞருமான சம்பத் பொதுமக்களுக்கு 2021ஆம் ஆண்டு தினசரி கேலண்டரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கலாம் சேவை மையத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% ஒதுக்கீட்டுக்கு அனுமதி அளிக்காத கவர்னர் கிரண்பேடிக்கு கண்டனம். மாணவர் காங்கிரசார் தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடக்கம். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் மினி லாரி சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. இருபத்தி 7ஆம் தேதி அன்று நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழாவிற்கு முந்தைய சனிக்கிழமை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஆன்லைன் மூலம் பதிவு செய்தவர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கும் முறை சனிக்கிழமை முதல் அமல். புதுச்சேரி அருகே முருகர் கோவிலில் உள்ள வெண்கல சிலை மற்றும் வேலை திருடிய 2 போலீசாரால் கைது. சிலை பறிமுதல். மழைநீர் தேங்கியுள்ள ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகள். நேரில் சென்று பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் முதலமைச்சர் நாராயணசாமி. கண்டமங்கலம் பகுதியில் காலை கடனை முடிக்க சென்ற வாலிபர் நீரில் மூழ்கி பலி. உறவினர்களிடையே பெருத்த சோகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.